ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வேகன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்ம மல்டிபிள் விஎம் நம்ம லான்ச் பண்ணுறது, ஸோ அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 மெத்தட் இருக்குது நீங்கள் மல்டிபிள் விஎம் கிரியேட் பண்ணணும்னா. ஸோ என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா, மெத்தட் 1. மெத்தட் 1 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த ரூபி ஸ்கிரிப்ட், சரிங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கோடு யூஸ் பண்ணி ஒரு விஎம் லான்ச் பண்ணுறேன். ஸோ அதே கோடு திரும்ப நான் காப்பி பண்ணி அந்த வேரியபிள் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதை சேஞ்ச் பண்ணி நான் வந்து 2 விஎம் நான் வந்து லான்ச் பண்ணுறேன். இது வந்து மெத்தட் 1. இது மெத்தட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சேம் கோட் தான், ஆனால் ஃபார் லூப் மட்டும் நான் ஆட் பண்ணி நான் வந்து மல்டிபிள் விஎம் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம விஎம் லான்ச் பண்ணி பார்க்கலாம் நம்ம, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த கோடை வந்து அப்படியே ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா விஎஸ் கோடை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த விஎஸ் கோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்ஸ்க்கு டேரக்டில் இருக்கேன். நான் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி மல்டிபிள் விஎம் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா வேகன் ஃபைல் கொடுக்கணும். நம்ம வேகன் ஃபைல் கொடுக்கணும், புரியாச்சுங்களா. அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட், இது ஒரு பிளாக் ஆஃப் கோட். இந்த கோடு வந்து VM1 லான்ச் பண்ணும், இந்த கோடு வந்து VM2 வந்து லான்ச் பண்ணும், சரிங்களா. நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வந்து CentOS 7, CentOS 8. ஸோ நான் இந்த 2 இமேஜ் நான் யூஸ் பண்ண விரும்பல. ஆல்ரெடி நான் விஷுவல் பாக்ஸில் வந்து CentOS 7, CentOS 8 நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து வேறு இமேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த விஎஸ் கோட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்மினல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெர்மினல் கொடுத்து நியூ டெர்மினல் கொடுங்க. டெர்மினல் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் கரண்ட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து வேகன்ட்டு பாக்ஸஸ் லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன இமேஜ் இருக்கோ அது எல்லாமே இப்போது லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நான் CentOS 7 பதில் என்ன கொடுக்குறேன்னா நான் வந்து உபுண்டு கொடுக்குறேன். உபுண்டு பயோனிக் 64 கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே வந்து CentOS 8 பதிலாக நான் உபுண்டு ட்ரஸ்டி 64 கொடுக்குறேன். ட்ரஸ்டி 64 ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ட்ரஸ்டி 64. ஓகே, அவ்வளோதான். நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து 2 விஎம் கிரியேட் ஆகும். ஒன்று VM1, VM2. இந்த 2 இமேஜ் வந்து எடுத்துக்கும் அது, ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இங்கேருந்து நம்ம வந்து வேகன் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் எதுக்கும் வந்து நான் இந்த CMDR போயிடுறேன். ஸோ அதான் ஈஸியாக இருக்கும். நான் இந்த விஎம்கிட்ட வெளியே வந்துடுறேன். இப்போ CentOS 7 இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா வெளியே வந்துட்டு மல்டிபிள் VM1, ஓகே, எல்எஸ் கொடுக்குறேன். ஓகே, எல்எஸ் கொடுக்குறேன். வேகரண்ட் ஃபைல் காட்டும். இப்போ என்ன பண்ணேன்னா வேகரண்ட்டு அப்போ சொல்லி கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து 2 விஎம் நமக்கு லான்ச் ஆகணும். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ விஎம் கிரியேஷன் நமக்கு வந்து இங்கே ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா VM1, VM2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே VM1 கிரியேட் ஆகுது. ஸோ அந்த பேஸ் இமேஜ் வந்து அது இம்போர்ட் பண்ணுது. அது இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஓகே. அது வந்து என்னென்னா என்கிட்ட இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. அதை அப்டேட் பண்ண சொல்லுது. வேகன்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. அது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேகன்ட் பாக்ஸ் அப்டேட் பண்ண சொல்லி காட்டுது. அது ஓகே, கீ இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே, VM1 ஓகே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ VM2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது VM2 இப்போது இந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இம்போர்ட்டிங் பேஸ் பாக்ஸ் Ubuntu 64 சொல்லி காட்டுது. ஓகே, இப்போ வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா VM. ஸோ நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, திரும்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா, திரும்ப நான் VS கோட் ஓப்பன் பண்ணுறேன். நான் திரும்ப அது இன்னும் டேரக்டாக நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் சாரி, டேரக்ட் நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணக்கூடாது, டாக்குமெண்ட்ஸ்குள்ளே நான் க்ரியேட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ்குள்ளே திரும்ப இன்னும் டேரக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் மல்டிபிள் VM2 சொல்லிட்டு கொடுக்குறேன். நான் அப்படி கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் நேம் பார்த்திங்கன்னா வேக்ரண்ட்டு சாரி வேக்ரண்ட் ஃபைல் கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு ஸோ நான் இங்கே மல்டிபிள் VM2 டைரக்ட்லி க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வேக்ரண்ட் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப அதே இந்த கோட் எடுத்துக்கிறேன். நான் இந்த ரூபி கோட் எடுத்துக்கிட்டு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஓகேங்களா, சேவ் பண்ணிட்டேன். நான் ஸோ இதுக்கு வந்து இப்போ சென்டர் 7 இமேஜ் இருக்குது. நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஓகே, நான் வந்து பென்டோ Ubuntu இந்த இமேஜ் கொடுக்குறேன். Ubuntu 18.04 ஓகேங்களா. நான் வந்து இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பென்டோ Ubuntu -18.04 இந்த இமேஜ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் சரிங்களா. ஸோ இங்கே வந்து நான் நோட் கவுண்ட் 2 இருக்குது. நான் வந்து 3 கொடுத்துறேன். ஸோ அப்புறம் எனக்கு வந்து 3 VM வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகணும். ஓகேங்களா, நான் சேவ் பண்ணிடுறேன் இந்த கோடை. இப்போ மல்டிபிள் VM2ல் இருக்கேன் இப்போ நான், கரெக்டுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, திரும்ப CMDR போகிறேன். நான் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து VM1 VM2 ரெண்டுமே வந்து ப்ராப்பராக வந்து க்ளீனாக க்ரியேட் ஆகிடுச்சு எனக்கு இங்கே. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் தூக்கி நான் இங்கே போட்டுறேன். நான் இங்கே போட்டுட்டு ஸோ இப்போ இங்கே வெளியே வந்துடுறேன். நான் வெளியே வந்துட்டு மல்டிபிள் VM2 கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே ஃபைல் செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபைல் இருக்குது. வேக்ரண்ட்டு அப்சல்யூட் வெயிட் பண்ணிவிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VM1 VM2 VM3 ஸோ மொத்தம் வந்து 3 VM வந்து அது லான்ச் பண்ண போகுது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா VM1 VM2 ரெண்டுமே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா VM3 வந்து இப்போ லான்ச் ஆக போகுது. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் VM2 VM1 மல்டிபிள் VM2 VM2. ஸோ அது மல்டிபிள் VM2ங்கிறது ஒன்றும் இல்லை, வந்து அந்த டேரக்டரோட நேம் இது. இந்த டேரக்டருக்குள்ளே இந்த VM நேம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேகண்டத்துக்கு யூஸ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் VM1 VM2 இருக்குங்களா. ஸோ இது இந்த டேரக்டரோட நேம் இது, அப்புறம் VMோட நேம் இது. ஸோ VM3 லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே புதுசாக இங்கே ஐக்கான் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, VM பூட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா VM லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் VM2ல் இருக்கோம், மல்டிபிள் VM1ல் இருக்கோம் நம்ம. ஸோ இங்கே வந்து நீங்கள் வேக்ரண்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டேரக்டருக்குள்ளே எவ்வளோ VM ரன் ஆகிட்டு சொல்லி உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே VM1 VM2 மொத்தம் 2 VM வந்து இங்கே ரன் ஆகுதுங்க. ஸோ மல்டிபிள் VM2 வந்து மொத்தம் வந்து 3 VM காட்டணும். ஓகே, VM1 VM2 VM3 ஓகே ஃபைன். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேக்ரண்ட் டிஸ்பிளே நம்ம வந்து மல்டிபிள் VM லான்ச் பண்ணி ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக என் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.